கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நேரம் சரியாக 11:15 அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சமயத்தில் லிட்டில் பிட் நாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் சவுண்ட் அண்ட் எக்கோ எல்லாம் கேட்கத்தான் செய்யும். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் அப்படி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டைமில் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டிகே த ஃபினிஷர். என்ன ஒரு மேட்சுங்க, ஆர்சிபி செமையாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் அவங்க வின் பண்ணுறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு. பேட்டிங் அந்த அளவுக்கு ஒர்த்தாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் பார்க்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு விராட் கோலி ஆடின ருத்ரதாண்டவம், டிகேவோட ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ் உண்மையாலுமே அவங்க பெட்டர் டீம் தான். ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ பஞ்சாப் கிங்ஸோடைய பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கு, ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஆர்சிபி கிட்ட அந்த காம்பினேஷன்ஸ் இல்ல. அதுக்கு பதிலாக இந்த பக்கம் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங், அந்த பக்கம் பேட்டிங் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறை குறைகள் ரெண்டு டீம்லயும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும் சின்னசுவாமி அப்படிங்கறதுனால ஆர்சிபிக்கு தான் வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 2 days முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வின் பண்ணியிருக்காங்க. சோ என்னதான் விராட் கோலி இன்னைக்கு செம்மையா ஆடி இருந்தாலும் உண்மையான கிரெடிட் டிகேக்கு தான் கொடுத்தாங்கணும். சோ அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். சோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான் ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட்ஸ் அப்படிங்கறத போயிட்டே இருந்துச்சு. அண்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரானரி, ஆர்சிபி கிட்ட இருந்து பாராட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சமே சுருட்டி இருக்கலாம், 150 அந்த மாதிரி ரன்ஸ்குள்ளேயே சுருட்டி இருக்கலாம். சோ பரவாயில்ல, 170 அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சிராஜுடைய ஓவர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அல்சாரி ஜோசப் முதல் கொண்டு நல்லா தான் போட்டிருந்தாரு. ஆனா லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கறதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ 2 ஓவருமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. ஸோ மொத்தப்படி எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாங்க. 177 அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பரான ஒரு டார்கெட் தான். எப்படியோ வந்துட்டு சேஸ் பண்ணிடலாம் ஆர்சிபியோட பேட்டிங் லைன் அப் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட இடத்துல இன்னும் ஆர்சிபி சில மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேமரூன் கிரீன் நம்பர் 3ல வந்தது உண்மையாலுமே வந்துட்டு யாருனாலுமே நம்ப முடியல. அண்ட் ஆச்சரியம் தான். ரஜத் பட்டிலர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், டைம் எடுத்திருக்கணும். ஏன் கேமரூன் கிரீன் வந்தாருன்னு தெரியல. அவர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் மேக்ஸ்வெல் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாம கேப்டன் ஃபேப் டு பிளெஸி போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். ஸோ கேப்டன்சிலையும் பெருசா வந்துட்டு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் பேட்டிங்கும் சொதப்பிட்டாரு. ஸோ போன தடவை ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா விராட் கோலி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இந்த தடவை விராட் கோலி டிஃப்ரெண்ட் ட்ராக்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சின்னசுவாமி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஐபிஎல்லையே ஹோம் கிரவுண்ட்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் நம்பர் 1 விராட் கோலி தான். 2700 ரன்னுக்கு மேல கூச்சு வச்சிருக்காரு சின்னசுவாமியில. என்ன அடிங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே செம்மையா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கும் மிகையாகாதுன்னு சொல்லணும். ஸோ என்னதான் வந்துட்டு அவர் ஆடுற கவர் டிரைவ் தான் அவருடைய ஃபேவரட்னா கூட அதுக்கு தான் விக்கெட் கொடுக்குறாரு. அதை மட்டும் விடவே மாட்டேறாரு. என்ன ஒரு ஸ்டைலிஷ், எல்லாமே நீட்டா ஆடினாரு. செம்மையான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். ஸோ அவருனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சு. 77 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு மேபி 100 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அடிக்க நினைச்ச பந்து எங்கேயோ, ஆனா ஹர்ஷல் பட்டேலுடைய அந்த பந்து அப்படிங்கிறது கரெக்டா கையில போய் மாட்டிருச்சு. ஸோ அவர் அடிக்க நினைச்ச டைரக்ஷன் வேற. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. சரி ஓகே, இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் 50-50 தான். ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு தான் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பவுலிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா ஜாஸ்தி. ஏன்னா ஐபிஎல் உடைய லாஸ்ட் வந்துட்டு 3 games பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா தலையெழுத்த மாத்திரக்கு ஒருத்தர் உள்ள வந்தாருங்க, தினேஷ் கார்த்திக். இதை தாண்டி லோம்ரோருக்கு நம்ம ஒரு சின்ன கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து ஒரு குரூசியலா கிட்டத்தட்ட ஒரு 15 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. 6-4 அப்படிங்கிற மாதிரி. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 6 கிளீனான ஹிட், சான்ஸே கிடையாது. சூப்பரான ஒரு 6 அப்படின்னு சொன்னோம். சோ லோம்ரோருக்கு ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கணும். பட் இருந்தாலும் தினேஷ் கார்த்திக் கிட்டத்தட்ட 10 பால்ல 28 ரன், ஆல்மோஸ்ட் 30 ரனுக்கு 300 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல வந்துட்டு ஆடி இருக்கிறாரு. சோ என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, சான்ஸே கிடையாது. ரொம்ப ஒரு டெக்னிக்கலா யோசிச்சு ஆடினதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ எல்லாருமே ஸ்டேட்ல அடிக்கணும், ஸ்டேட்ல தான் வந்துட்டு ஃபீல்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சோ ஸ்டேட்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி டைம்ல பிரஷர் சுச்சுவேஷன்ல அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணா அவர் அசால்ட்டா அவருடைய கேம் எதுவோ, அவருடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அப்படி தூக்கி அப்படி பின்னாடி வீசுறது. சோ இந்த மாதிரி ஷாட்ஸ் அதிகமா நம்மளால பார்க்க முடிஞ்சு. செம்மையான ஒரு இன்னிங்ஸுங்க, சான்ஸே கிடையாது. டிகே த ஃபினிஷர். சோ கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மைக்க பிடிச்சிட்டு இருக்காரு, திடீர்னு ஆர்சிபில விளையாடுறாரு. சோ இவரெல்லாம் எதுக்கு டீம்ல அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இதெல்லாம் நீங்க எங்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் ஆடி கொடுத்துட்டாருங்க டிகே. சோ ஓவராலா ஆர்சிபிக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி, ஒரு த்ரில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மேட்ச் உண்மையாலுமே திரும்பி இருக்கலாம். சோ பஞ்சாப் பக்கம் போயிருக்கலாம். அவங்க கிட்ட சூப்பரான பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா சொதப்பிட்டாரு சிக்கர் தவான் சொன்னோம். சோ சாம் கரனுக்கெல்லாம் ஆரம்பத்திலே கொடுத்து முடிச்சிருக்கணும். முதல்
ஓவரே சாம் கரனை கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 16 ரன் பிரிச்சிட்டாரு. ரபாடா இருக்கும்போது அவர் கொடுத்துடக்கூடாது. ஏதோ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் 6வது ஓவர்ல இருந்து 12வது ஓவருக்குள்ள முடிச்சிருக்கணும். அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொன்னோம். ஸோ அதை தாண்டி டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய வச்சிருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ ஆர்சிபிக்கு சாதகமான 2 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ ஹோம் வென்யூல அவங்களுடைய முதல் வெற்றி அப்படிங்கறத பதிவு செய்யறாங்க. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாமே கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாம முழு அட்டவணையும் வந்துருச்சு. ஸோ சிஎஸ்கே கூட 2 போட்டி ஆடுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அட்டவணையை பத்தி. ஸோ அது வந்துட்டு போன வருஷம் ரூல்ஸ். ஆனா அது அப்படியே நேர் ஆப்போசிட்டா இந்த வருஷம் வந்திருக்கு. அதாவது சேம் குரூப்ல 2 மேட்சும் ஆப்போசிட் குரூப்ல ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே கூட உங்களுக்கு மே 18ஆம் தேதி இன்னொரு மேட்ச் இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஆர்சிபி வின் பண்ணக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இன்னும் மேட்ச் அடிக்க ஆரம்பிக்கல, கேமரன் கிரீன் அடிக்க ஆரம்பிக்கல, பட்டித்தர் அடிக்க ஆரம்பிக்கல. ஸோ இவங்க அடிக்காமையும் ஒவ்வொரு மேட்சும் 170 அடிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அடிச்சா உண்மையாலுமே டீம் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. ஓவராலா நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா என்ன நினைக்கிறீங்க? ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பேட்டிங்ல மட்டும் 2-3 பேர் சொதப்பினா கூட 170 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. அண்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. அனுஜ் ராவத் அவரை பாராட்டியே ஆகணுங்க. பிகாஸ் அவர் பேட்டிங்ல சொதப்பினாலும் கீப்பிங் எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா ஒரு ஓவருக்கு வந்துட்டு 2 பவுன்சர்ஸ் அப்படிங்கறதுனால கீப்பர்ஸ் எல்லாமே அலர்ட்டா இருக்கணும். ஸோ கண்டிப்பா தலைக்கு மேல போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ சிராஜ் அவரு பேசி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அனுஜ் ராவத்தோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஆர்சிபிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வின்னோட இந்த மேட்ச்ல இருந்து போறாங்க 2 பாயிண்ட் எடுத்துட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.